சங்கீதக்காரன் விசேஷமா சொல்லுகிறார் 149 சங்கீதத்தில், அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இன்றைக்கும் அவருடைய துதியை நாம் தேவனுக்கு கொடுக்க வந்திருக்கிறோம். துதி விளங்கும் போது நான் விசுவாசிக்கிற பாடல்களை பாடி தேவனை துதித்து அவரை ஆராதிப்போமா? சேர்ந்து பாடலாம். ஆமென். கரங்களை தட்டலாமா? எஸ். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். சந்தோஷத்தோட ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை. சந்தோஷத்தில் சொல்லமா? ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி உயிருள்ள நாள் வரை ஆனந்தத்தோட ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் சொல்றோம். ஆனா சில பேர் இன்னும் சோகமா இருக்க மாதிரி இருக்கு. எத்தனை பேர் உண்மையா தேவ ஆலயத்திற்கு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையோடு மகிழ்ச்சியோடு சேர்ந்து போறோம். நம்மை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன். ஆமென். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு. மகிழ்ச்சியோட கரங்களை தட்டி ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், முன்முறுவலோட மகிழ்ச்சியோட உயிருள்ள ஜீவனோட இருக்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன்,
தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். சொல்லுங்க. ஆனந்தம் கொள்ளுவேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். இன்னும் ஒரு விஷயம். ஆனந்தமே ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். வசனம் சொல்லுகிறது இதுதான். சுவாசம் உள்ள யாவும், சுவாசத்தோட சொல்லுவோம், சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆனந்தத்தோட தேவனை துதிக்க ஆயத்தமா வந்தவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? நம்ம வெறும் வழக்கத்தின்படி கட்டாயத்தின்படி இங்க வரல. தேவனுடைய வாழ்க்கையில நன்மையை செய்திருக்கிறார், அவருடைய துதிகளுக்கு பாத்திரரா இருக்கிறார் என்று சொல்லி அவரை உயர்த்த நாம் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பாடலும் நம்ம பாடும்போது சொன்னோம், என் நாவில் புது பாடலை தேவன் தந்தார். சரிங்களா? அதனால இப்போ நம்ம ஒரு புது பாட்டை சேர்ந்து பாட போறோம். ஓகே? இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, யெகோவா தேவன் அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு உயர்ந்தவர். இது ஒரு ஆப்பிரிக்கன் சாங். சரிங்களா? அவங்கலாம் ரொம்ப நிறைய லிரிக்ஸ்லாம் இல்லை, ரொம்ப 2 லைன் தான் அந்த பாட்டில் இருக்கு. உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குறேன், என் கூட சொல்லுங்க அதை. ஓகே? யெகோவா உயர்ந்தவர் நீரே, பெரியவர் நீரே. சொல்றீங்களா? யெகோவா உயர்ந்தவர் நீரே, பெரியவர் நீரே, பெரியவர் நீ. இன்னொரு விஷயம். யெகோவா உயர்ந்தவர் நீரே. சொல்ல பெரியவர். யெகோவா உயர்ந்தவர் நீரே, பெரியவர், பெரியவர் நீ. இங்கிலீஷ்ல இருக்கு. Jehovah, you are the most high. You are the most high God. Jehovah, you are the most high. You are the most high God. இவ்வளவு அழகா பாடுறீங்க. உங்களுக்கே நீங்க ஒரு கரங்களை தட்டிங்க. வண்டர்ஃபுல், சூப்பர் சூப்பர். பெருமை இல்லைங்க, தட்டி உங்களே நீங்க என்கரேஜ் பண்ணிக்கலாம். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். சரியா? இந்த பாடல இன்னொரு பகுதியும் இருக்கு. ஏகோவா ஏ ஏகோவா ஆ. சரிங்களா? இதுக்கு பெரிய மொழியெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எப்படின்னா ஏகோ ஏகோ சொல்றீங்களா? ஏகோ ஏகோவா ஏகோ. நல்லா வாயை திறந்து ஏகோவா ஏ ஏகோ உற்சாகத்தோடு. எஸ், யெகோவா தேவன் உயர்ந்தவர், நம்முடைய தேவன் சிறந்தவர், அவர் பெரியவர். மகிழ்ச்சியோட Jehovah, you are the most high. You are the most high God. Jehovah, you are the most high. You are. Come on, church, can you sing it? Jehovah, you are the most high. You are the most high. Jehovah, you are the most high. You are. Everyone together. Jehovah, 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 Jehovah. If you brought your hands with you, let's clap and say Jehovah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய யெகோவா தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார், அவர் பெரியவராக இருக்கிறார். தேவனுடைய மகிழ்ச்சியோடு கூட நிரப்பப்பட்ட நாம் அவருடைய நாமத்தை உயர்த்தலாமா?
எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. யெகோவா உயர்ந்தவர் நீரே, பெரியவர் நீரே, யெகோவா உயர்ந்தவர் நீரே, பெரிய. அது சொல்லும்போது அப்படியே கரங்களை வச்சிருமா. யெகோவா உயர்ந்தவர் நீரே, பெரியவர், பெரியவர் நீரே, யெகோவா உயர்ந்தவர் நீரே. One last time. யெகோவா உயர்ந்தவர் நீரே, பெரியவர் நீரே, யெகோவா உயர்ந்தவர் நீரே, பெரியவர் நீரே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. கரங்களை கொண்டு வந்தவங்க. யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. கரம் தட்டி பாடிடுவே. கரங்களை தட்டி யெகோவா தேவனுக்கு மகிமை கொடுப்போமா? ஆமென், ஆமென். சொல்றீங்களா? யெகோவா உயர்ந்தவர் நீரே, பெரியவர் நீரே, யெகோவா உயர்ந்தவர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து முடிஞ்சது அப்படியே கரங்களை உயர்த்தி, பெரியவர், பெரியவர் நீரே, யெகோவா உயர்ந்தவர் நீரே. விசுவாசிகள், அவர் பெரியவர், பெரியவர் நீரே, யெகோவா உயர்ந்தவர் நீரே, பெரியவர், பெரியவர் நீரே. இன்னொரு யெகோவா, யெகோவா உயர்ந்தவர் நீரே. எப்படி சொல்லுங்க? சிறந்தவர், சிறந்தவர் நீரே, யெகோவா உயர்ந்தவர் நீரே, சிறந்தவர், சிறந்தவர் நீரே. எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும், என்னுடைய தேவன் பெரியவராக இருக்கிறார், என்னுடைய தேவன் சிறந்தவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், என்ன தெரியுமா? உங்களுடைய பிரச்சனைகளை காட்டிலும் என்னுடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். உங்களுடைய தோல்விகளை காட்டிலும் என்னுடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். இங்கே வந்திருக்க அநேகருக்கு தேவன் பேசுகிறார். உங்களுடைய கடந்த காலத்தை காட்டிலும் என்னுடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். உங்களுடைய, நான் இன்னொரு காரியம் சொல்றேன், என்ன தெரியுமா? நம்மை எதிர்க்கிற இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டிலும் என்னுடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய சந்தேகங்களை காட்டிலும் தேவன் பெரியவர். நம்முடைய அவிசுவாசங்களை காட்டிலும் என்னுடைய தேவன் பெரியவர். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி பெரிய தேவனை ஆராதிக்கிறவர்கள் நல்ல கரகோஷத்தை எழுப்பி, யெகோவா தேவனே உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் சிறந்தவர் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில அந்த பெரிய தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம ஒரு நாளும் கைவிடாத தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் நம்மை கரம் பிடித்து நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாருங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது அவர் பெயரிடுகிறார். தேவனுக்கு கொடுக்கிற பெயர் என்னன்னா யெகோவா ஈரே. அது கர்த்தர் என்ன? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். It shall be provided in the mountain of the Lord. அந்த காலத்தில் பார்க்கும் பொழுது எதனால அவங்க பெயர் வைத்தாங்கன்னா, தேவனை குறித்து அடடா இப்படியும் தேவனை நடத்துவாரா என்கின்ற புதிய வெளிப்பாடு கிடைச்ச உடனே ஒரு பேரை கொடுக்கிறார். அவ்வளவு நேரம் ஆபிரகாம் அவங்க தெரிஞ்சு என்ன தெரியுமா? தேவன் ரொம்ப கோபமா இருக்கிறாரு, என்னுடைய மகனையே அவர் பலியா கேட்டாரு அப்படின்ற ஒரு வெளிப்பாட்டில் இருந்தாரு.
ஆனா தேவன் அன்றைக்கு நிரூபிக்கிறார், நான் அப்படிப்பட்ட கோபப்படுகிற தேவன் அல்ல, உன் தேவையை சந்திக்கிற தேவனாய் நான் இருக்கிறேன். அவ்வளவு பெரிய வெளிப்பாடு அவருக்கு கிடைச்சோன்னு சொல்றாரு, ஏல் ஈரே, யெகோவா ஈரே, என் தேவைகளை சந்திக்கிறவர். கர்த்தருடைய பர்வதத்தில் அவருடைய பிரச்சனத்தில் நீங்க இருந்தா போதும், உங்கள் தேவை அனைத்தையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் நான் உற்சாகப்படுத்த என்ன தெரியுமா, நம்முடைய ஆராதனையின் ஆரம்பம், ஆராதனையின் ஆழம் பாடல்கள் தெரிகிறது அல்ல, தேவனை குறித்து புதிய வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்வதுதான். இந்த நேரத்தில் ஒரு ஜபத்தை நம்ம செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தில், ஆண்டவரே, உண்மை நான் ஆராதிக்கும் பொழுதும் பாடல் தெரியுதோ தெரியலையோ, உண்மை நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு கிடைச்சது போல ஒரு புதிய வெளிப்பாடை நீங்க எனக்கு தருவீராக ஆண்டவரே. உம்மை துதித்து உம்மை பாடுகிற நேரத்தில் உம்மை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய சுபாவங்களை நான் அறிந்து கொள்ள, அதுதான் என்னுடைய ஆராதனையின் ஆழமாய் காணப்படுகிறதப்பா. உம்மை நீ வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. உண்மை நாங்கள் பார்க்கணும், ஆராதனை நேரத்தில் உண்மை நாங்கள் பார்க்கணும். உடைய பிரச்சனத்தை நாங்கள் உணரணும் அப்பா. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்களே, உண்மை உள்ள தேவனா இருக்கிறீங்க அப்பா. யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி, தேங்க்யூ. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீர். சொல்லமா, இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீர். எல்லாரும் சொல்லுமா, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். இதன் ஆழத்திலிருந்து யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். சொல்லுமா, கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ என்னை சுமந்ததை, சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. சொல்லுமா, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும், தந்தையா இருந்து தேவனை நடத்தி வருகிறார். ஒரு நாள் என்னை கைவிடாம அவனை நடத்தி வருகிறார். நல்ல நாட்களில் மாத்திரம் அல்ல, வனாந்திர பாதையில உங்களோடு இருக்கிற தேவன் அவர் இங்க இருக்கிறார். அவர் தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மலையின் உச்சிகளிலும் அவர் உண்மையுள்ளவர், பள்ளத்தாக்குகளிலும் என்னுடைய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். பாடலாமா? வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர், வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். சொல்லமா, வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர், வறண்ட நிலத்தில், வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். எல்லாம் சொல்லுவோம், சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீர். எல்லாரும் சொல்லுவோம், யெகோவா ஈரே, யெகோவா ஈரே,
தேவையாவும் நீ சந்திப்பே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. ஓ யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். எல்லாரும் என் கூட சேர்த்து, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் என. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? நீங்க மாத்திரம் போதும்ப்பா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கி நீர். யெகோவா பரிசுத்தர், உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா, யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், சமாதானம் நீங்க தந்தீங்களே, தந்தீர் என் உள்ளத்திலே. எல்லாரும் சரி சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீ. என்னையே மீட்க, என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு ஈர. ஒரு அர்ப்பணிப்போடு எல்லாம் சொல்லுமா, என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் என் வாழ்நாள், என் வாழ்நாள் முழுதும் உமக்காகவே. நீரே என்றென்றும். கரங்களை கொண்டு வந்து, ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீங்க மாத்திரம் சொல்றீங்களா?
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. போதுமான அந்த தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? நல்ல உற்சாகத்தோட. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா.